ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நல்ல டேப்லெட் வாங்கணும் அப்படின்னா உங்களோட பட்ஜெட் வந்து 10 to 20,000 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிட்ரேஜான டேப்லெட்டு தான். இதில் வந்து நீங்கள் கேம்ஸு, நிறைய அப்ளிகேஷன் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேப்லெட் பார்த்திங்கன்னா ரெட்மி பேட் எஸ்இ அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து 1 day ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ராசர் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது, 128GB வரைக்கும் ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு டேப்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் பர்பஸ்க்காக, லைட் யூஸ்க்காக, இல்லை சும்மா தான் நான் வீடியோ மட்டும்தான் பார்ப்பேன், யூடியூப் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னா, அல்லது குழந்தைங்களுக்காக வீடியோ போட்டு தான் காட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. இன்னுமே கார்டு ஆஃபர் இதெல்லாமே யூஸ் பண்ணி இன்னுமே கம்மி பண்ணி வாங்கிக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப்லெட் வந்து கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட டேப் A9+ அப்படிங்கிறது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8GB ரேம் இருக்கும், ரொம்பவும் பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் வந்து வரும், அதுக்காக தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கம்மியாகும். நீங்கள் கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகும். இந்த டேப்போட எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமெல்லாம் விளையாட போகிறீங்க, நிறையா வந்து ஹெவியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப் கரெக்டாக இருக்கும். இது வந்து Xiaomi Pad 6 அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் வந்து இருக்குது. இதுலேயும் வந்து 8GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கார்டு ஆஃபர் போடும்போது கம்மியாகும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 mAh இருக்கக்கூடிய ஒரு 30 நாளுக்கு மேலே ஸ்டாண்ட் பையாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாங்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் போட்டு 5Gமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயும் வந்து 8GB 128GB வந்து ரோம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். இந்த டேப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, 5G வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சிம் போட்டுக்க முடியும். 10,000 mAh பேட்ரி இருக்குது, 33 நாளைக்கு வரைக்கும் நீங்கள் சும்மாவே டேப்பை வச்சுருந்தாலும் கூட பேட்ரி ட்ரைன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேப்பை வந்து எப்போது தான் யூஸ் பண்ண போகிறீங்க, பட் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டேப்போட எல்லா லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.